ஆபத்தான ஒரு விஷயம்தான் போதை வஸ்து பாவனை. நீங்க பாவிக்கிறேன்னு சொல்லல, எச்சரிக்கையா இருக்கணும் நான் சொல்றேன். இந்த போதை வஸ்து பாவனை ஸ்கூல் வரைக்கும் வந்திருக்குது. அது ஐஸ் சாப்பிட்ற ஐஸ், சாக்லேட் வடிவத்தில், பிஸ்கெட் வடிவத்தில் நிறைய ஊர்கள் அது மாட்டுப்பட்டிருக்கு. எனக்கிட்ட ஒரு கிளைண்ட் வந்துச்சு, 9ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய ஒரு முஸ்லீம் மத்திய மகா வித்தியாலயத்தின் மாணவி. அவங்கள ஏன் கூட்டிக்கிட்டு வராங்கண்டா, அவங்க ஜின்னோட கதைக்காங்க. எனக்கிட்ட ஜின்னுக்கு வைத்தியம் பார்க்கறதுக்கும் பெறுவாங்க, பேய் ஓட்டுறதுக்கும் எனக்கிட்ட நான் வாரேன். கூட்டிக்கிட்டு வராங்க பிள்ளைய. இந்த பிள்ளைக்கு அசரத் ஜின் பிடிக்குது, ஜின்னோட கதைக்குது. என்ன மகள் என்று கேட்டேன். ஒரு கருத்த உருவம் பெறுது, என்னோட கதைக்குது. உருவம் தெரியுதாவோ, சத்தம் கேட்குதாவோ, பாத்ரூமில் போய் பிள்ளை மூலையில் நின்று கேட்சிக்கு நிற்கி. 9ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவி. அப்போ அந்த பிள்ளைகிட்ட சில சிம்டம்ஸ்களை கேட்குறேன். எனக்கு தெரியும் இது ஜின் இல்லைன்ற, எனக்கு தெரியும். நம்மளோட ஆக்கள் சும்மா ஜின்னு அது இது பேய் பிசாசம்பாங்க. அந்த எவ்வளோ பேய் ஆடிக்கிட்டு என்கிட்ட வருவாங்க, ஜின் பூந்துட்டாமன்ட்டு. நான் அந்த ஜின்னோட சல்ல எடுத்து போட்டு தான் விடுவேன், விளங்கிட்டா? அப்போ இப்படி இருக்குது என்றால் அதுக்கு சொல்கிறது ஹலுசினேஷன் என்று சொல்கிறது. ஒடிட்டரி ஹலுசினேஷன், காதில் சத்தம் கேட்க தொடங்குது. இது டோப்பமைன் ஹோமோன் கூடினா தான் வாரது. டோப்பமைன் ஹோமோன் ட்ரக்ஸ் பாவிச்சாலும் பெறும், மனநோயிலையும் பெறும். அந்த மனநோய் இந்த பிள்ளைக்கு வருதென்றால் சில நேரம் சான்ஸ் இருக்குது, ஃபெமிலியில் யாராவுக்கு இது இருந்தால் சான்ஸ் இருக்கு. அப்போ இது சம்மந்தப்பட்ட இன்னும் சில சிம்டம்ஸை கேட்குறேன். இப்படி இருக்குதா, இப்படி இருக்குதா, இப்படி இருக்குதா, இப்படி இருக்காண்டா இல்லைன்னுட்டா. அப்போ மனநோய்க்கான வாய்ப்பு குறைவு. ஃபெமிலியில் யாருக்காவது இருக்கான்னு கேட்டேன், இல்லைன்னுட்டாங்க. எனக்கு இப்போ பொம்பளை பிள்ளை, ஆம்பளை பிள்ளைண்டா நேரடியாக கேட்டுருவேன், தம்பி என்ன தம்பி பாவிச்சேன்ட்டு. பொம்பளை பிள்ளையே நேரடியாக நான் கேட்டுக்கல, அது ஒரு சூழ்நிலை. அப்போ நான் அந்த பிள்ளைக்கிட்ட கேட்குறேன், வித்தியாசமாக என்னையாவது தொடர்ந்து பாவிக்கிறீங்களா அந்த காலகட்டத்தில்? இந்த கேள்வியை கேட்டோடனே உமா பக்கத்தில் இருந்த உமா, அவங்க கூட்டிக்கு வந்த மாமா, அவன் என்ன உத்து பார்க்கார், உருக்கி பார்க்கார். நான் திரும்பி இருந்தால் என்ன வெட்டி தின்றுவாங்க. எனக்கு நல்லா அந்த கடக்கண்ணால் தெரியுது இவங்க முறைக்கிறது, கதிரையிலிருந்து அப்படி உசும்புறது விளங்குது. நான் திரும்பி பார்க்கலையே, நான் பிள்ளைய மட்டுமே பார்த்துக்கிட்டு இருந்தேன். அந்த பிள்ளைகிட்ட திரும்ப கேட்டேன், மகள் நீங்கள் ஏதாவது வித்தியாசமாக சாப்பிட்டதான்? அந்த பிள்ளை பார்வையை கீழே இறக்குது. அப்போ அந்த பிள்ளை ஏதோ சாப்பிட்டீங்கன்ற அர்த்தம். ஐ கண்ட்ராக்ட் வைக்க முடியாது. உண்மையாக பேசும்போது முகத்தை கண்ணை பார்த்து பேச இயலாது. அது ஒரு சைக்காலஜிக்கலான ஒரு எஃபெக்ட். அந்த பிள்ளை என்ன செய்து பார்வையை கீழே தாழ்த்துது. அப்போ நான் அடுத்த கேள்வி கேட்குறேன், மகள் வித்தியாசமாக என்ன சாப்பிட்டேன்? இது இவங்க உருக்க தொடங்கிட்டாங்க. நான் கொஞ்சம் பொறுங்க, செல்லு மகளன் சாக்லேட் சாப்பிட்டேன். எப்படி சாக்லேட்? லேபல் இருந்துச்சு. லேபல் இல்லை, தனியாக சும்மா பொலித்தீனில் பெக் பண்ணது. இவங்க அப்போ தான் துடிக்காங்க. 6 தந்த A லெவல் தாத்தாமார் தந்து. எத்தனை பேர்? 4 பேர். பிரின்சிபலுக்கு கோல் எடுத்து அந்த வகுப்பில் இன்ன பிள்ளை 4 வரையும் உடனே எடுங்க ஆஃபீஸுக்கு, உடனே விசாரிங்க. எடுத்தால் அவங்க தான் இஷ்யூ பண்ணுறாங்க. 4 பேரும் அந்த ஸ்கூல்லேருந்து நிறுத்தப்பட்டாங்க. இந்த பிள்ளைக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ நடக்கிற விஷயம் நான் சொல்கிறேன். நீங்கள் வித்தியாசமாக ஏதாவது ஆறாவது தந்தால் சாப்பிட்றாதீங்க. இது வியாபாரிகளுடைய தந்திரம். அது சாக்லேட் வடிவத்தில் வரும், பிஸ்கட் வடிவத்தில் வரும், தூளாக வரும், திரவமாக வரும். நீங்கள் வீட்டிலேருந்து கொண்டு வரத்தை மட்டும் சாப்பிட்டுட்டு போங்க, அல்லது நம்பிக்கையான இடத்துல மட்டும் எடுத்துக்கோங்க. புதிய வருகை, சைனாவிலேருந்து புதுசாக வந்தது, வித்தியாசமானது, உண்ட திண்டோடனேயே திரும்ப திங்கணுமென்ற எண்ணம் உங்களுக்கு வருதுண்டா, சம்திங் ராங். இன்றைக்கு ஒரு பெரிய ஒரு ஆபத்தான கட்டத்தில் இருக்கும். இந்த போதை வஸ்துங்கிறது ஊர் ஃபுல்லாக பரவிக்கிட்டு கடுமையாக இருக்குது. வாப்பாவுக்கு மகன் வேண்டி கொடுக்குற அளவுக்கு நிலைமை மோசமாக இருக்குது. மகனுக்கு வாப்பா கொடுக்குற அளவுக்கு போகுது. இதை விற்கக்கூடிய வியாபாரிகள் அதிகரிச்சுட்டு போகிறாங்க. இது ரொம்ப பெரிய ஒரு ஆபத்தான ஒரு விஷயம். இன்றைக்கி நம்ம நாட்டில் பேசு பொருளாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன? அந்த போதை வஸ்து பாவனை தான். எங்கே பார்த்தாலும் தூளோடு கைது செய்யப்பட்டார், தூளோடு பிடிபட்டார், பொம்பளை பிடிக்கிறாங்க, ஆம்பளை பிடிக்கிறாங்க, 2 கிராமங்கிறாங்க, 1.5 கோடிங்கிறாங்க, 50 கோடி 60 கோடிங்கிறாங்க, பொறுமதிங்கிறாங்க, பிடிச்சவன் மறுவா வெட்டைக்கு வாரானுங்கிறாங்க, கேட்டால் 60 லட்சம் கொடுத்தங்காங்க. கேள்விப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம். இது ரொம்ப பெரிய ஒரு ஆபத்தான ஒரு கட்டத்தில் இருக்கிறோம். இந்த போதை வஸ்து பாவனையாளர்களால் இந்த நாடு குட்டிச்சுவராகுது.
நாட்டில் பொருளாதார வீக்கம் வரத்துக்கு முக்கியமான காரணம் இந்த போதை வஸ்து பாவனை தான். டாலர் இல்லைங்காங்களே, டாலர் இல்லாமல் போன எப்படி? இவ்வளவு நாளாக டாலர் இருந்தது, டாலர் திடீரெண்டு இல்லாமல் போன எப்படி? ஒரு வித்தியாசத்தை கவனிக்கணும். இலங்கை அப்போ இருந்த மாதிரி தான் இப்பயும் இருக்குது. டாலர் குறைஞ்சி போகுது. டாலர் குறைஞ்சத்துக்கும் தூள் கூடினத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கு பாருங்க. இலங்கையில் தூள் வியாபாரம் கூடினத்துக்கும் டாலர் குறைஞ்சத்துக்கும் சம்பந்தம் இருக்குது. டாலரை கொடுத்து தான் தூளை வேண்ட வெளிநாட்டுக்காரனுக்கு ரூபா கொடுக்குறல்ல, டாலர் தான் கொடுக்குற. கள்ளத்தோணியில் டாலர் போய் அந்த கள்ளத்தோணியில் தூள் வந்தா எப்படி நாட்டில் டாலர் இருக்கும்? சின்ன காசா தூளுக்கு கொடுக்குற காசு கைக்குள்ள வைக்கிறதுக்கே 10 கோடி. அப்போ பேக்கில் வந்தா எத்தனை கோடி டாலர் போகணும்? அப்போ டாலரா அனுப்பிக்கிட்டு இருந்து தூளா இறக்கிக்கிட்டு இருந்தா இந்த தூளால் இந்த குடும்பங்கள் நாசமாயிட்டு இருந்தா, நாசமானதுனால இருக்கிற மிச்ச ரூபாய்கள் மருந்துக்கு போனா விதவைகள் ஆகுது பெண்கள், அனாதைகள் ஆகுது பிள்ளைகள். ஒரு வருஷத்துக்கு 25,000 பேர் சாவுறாங்க இலங்கையில். WHO ரிப்போர்ட். ஸ்ரீலங்காவில் ட்ரக்ஸ் பாவனையால் ஒரு வருஷத்துக்கு சாகுறவர்களுடைய எண்ணிக்கை 25,000 பேர். 3 வருஷம் கோவிட்-19 வந்துச்சு. இந்த 3 வருஷ கோவிட்ல ஸ்ரீலங்காவில் மரணித்தவர்களுடைய எண்ணிக்கை 16,800 பேர். 16,800 கோவிட்-19 இல்லை. பிள்ளை பிறந்து மௌத்தானால் கோவிட்-19 பாசிட்டிவ், PCR பாசிட்டிவ், கோவிட்-19 ஆக்சிடென்ட் பாசிட்டிவ், டெமென்சியா பாசிட்டிவ், அல்சைமர் பாசிட்டிவ், கேன்சர் பாசிட்டிவ். அப்ப கோவிட்-19 எல்லாரும் சாகல. வடிகட்டி எடுத்தா ஒரு 100 பேர் வருமாங்கிறதே ஆச்சரியம் தான். இந்த 16,800லையும் ஒரு 100 பேர் வருமானதே ஆச்சரியம். 3 வருஷத்துக்கு 16,000 பேரும் கோவிட் எடுத்தாலும் இந்த 3 வருஷத்துக்கும் போதை வஸ்தால இலங்கையில் இழந்த உயிர்களின் எண்ணிக்கை 75,000 பேர் என்றால் எவ்வளவு பெரிய ஆபத்தில் இருக்கிறோம்ங்கிறத சிந்திச்சு பார்க்கும். இந்த சமுதாயம் புரியணும். இந்த வாரத்துக்கு முதல் நாள் ராத்திரி, உங்களோட ஸ்கூலுக்கு வாரத்துக்கு வெளிக்கிறதுக்கு முதல் நாள் ராத்திரி என்கிட்ட ஒரு புடி என்னை கொண்டு வராங்க. கையை கட்டி தான் கொண்டு வராங்க. கத்தியை தீட்டி வச்சுக்கணும். பாப்பா உம்மாவையும் மறுக்கிறேன் நான். ஏண்டா தூள் வேண்டா காசு தரல. பொண்டாட்டி ஓடிட்டாளாம். செல்லிக்கா மாமனாருக்கு கால் பண்ணி வளவு இப்போ எந்த பேரில் எழுதி தரணும் வித்து போட்டு தூள் அடிக்க. சரி, இப்போ கூட்டிக்கு வந்தாள். கட்டுப்படுத்த ஏலா. அவள் பக்கத்தில் கல்முனை ஹாஸ்பிட்டலில் அதுக்கு ஓட் சிஸ்டம் இருக்குது, அதுக்கு அனுப்பிவிட்டேன் நான். அது ஆளை கட்டியே அப்படியே கொண்டு வராங்க. இடையில சும்மா செக் பாயிண்டில் போலீஸுக்காரன் பிடிக்காமல் ஒரு லெட்டர் ஒன்றை மட்டும் கொடுத்து இது ஒரு ட்ரக்ஸ் எடிட்டான ஒரு பொடியன்னு சொல்லி கொடுத்து போட்டு ஏற்றி விடக்குள்ள கூட்டிக்கு வந்தால் இங்கே காதுக்கு வந்த எனக்கு சொன்னார், இது வெறத்தான் வேணும் இவியலுக்கு. என்ன விற்கிறதே வாப்பா தான். வாப்பா விற்று அவர் மாட்டுப்பட்டு ஜெயிலுக்குள்ளே இருக்கார். இப்போ மகன் குடிச்சு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறார். இந்த வலி விளங்கணும் அந்த ஜெயிலுக்குள்ளே இருக்கிறவருக்கு. நாம் விற்றதால எத்தனை பிள்ளைகள் இப்படி போனதுன்னு விளங்கணும். எனக்கு கடும் சந்தோஷம் என்று சொல்லிக்கிட்டு போகிறான் கூட வந்தவன். அல்லாஹ் சுத்திக்கு வந்து இறக்குவான். விற்கிற மகன் குடிக்கிற யாருக்கு விற்கும்? நாம் இந்த விற்கிற சனங்கள் யோசிக்கணும். நம்முடைய மக்களுக்காக, நம்முடைய சனம், நம்முடைய நாட்டு பிரஜை, நம்முடைய தெருவில் வாழ்கிற பிள்ளைகள். இப்போ மனுஷனுக்கு இருக்கிற பிரச்சனை அவரை பொக்கட்டு வீங்கணுங்கிற மட்டும்தான். எத்தனை பேர் செத்து போனமானாலும் ஒன்றும் இல்லை, எத்தனை பொடி வீங்கினாலும் ஒன்றும் இல்லை, அவரை பொக்கெட்டு வீங்கணும், அவ்வளோதான். இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அநியாயம். நாட்டில் உள்ள பெரிய பிரச்சனையை இந்த போதை வஸ்து பாவனை தான். இதுக்கு நீங்கள் சவாலாக இருக்கணும். நாளைய தலைவர்கள் நீங்கள். இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த தூள் பாவனையால் இன்றைய மாணவர்கள் பதறுகளானால் பதறாகுவாங்க. தூள் பாவனை பாவிக்கக்கூடியவர்கள் ஆளுமையற்றவர்கள், ஆண்மையற்றவர்கள் ஆகுவாங்க. அவங்க சிவியர் ஃபார்ம் ஆஃப் மென்டல் இல்னஸுக்கு ஆளாகுவாங்க. பயங்கரமான மனநோயாளிகள் ஆகுவாங்க. அவங்க சூசைட் பண்ண தொடங்குவாங்க. அவங்களால எந்த பிரயோசனமும் இருக்காது. பயமுள்ளவர்களாக ஆகுவாங்க. இந்த பதறுகள் நாளைக்கு நாட்டை ஆளுமா? இந்த பதறுகள் நாட்டுக்கு ஏதாவது சேவை செய்யுமா? இவர்களால் ஏதாவது ஒரு ஜொப்புக்கு போக முடியுமா? நம்முடைய இனமெல்லாம் பதறுகளானால் நாளைக்கு நாம் எல்லாம் இந்த நாட்டில் அடிமைகளாக இருக்க போறோமே, உதவாக்கரைகளாக இருக்க போறோமே. எவ்வளவு பெரிய ஆபத்தை எதிர்நோக்கிக்கிட்டு இருக்கிறோம். மக்களே, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. மாணவர்களே, நீங்கள் நாளைய தலைவர்கள். எந்த ஒரு காரணத்தை கொண்டு இஸ்லாத்தினுடைய எல்லையை மீறிடாதீங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே,
மா அஸ்கர கஸீருஹு ஃபகலீலுஹு ஹராம். எந்த ஒரு வஸ்துவினுடைய அதிக அளவு பாவனை போதை தருமோ அந்த வஸ்துவினுடைய சிறிய அளவு பாவனை உங்களுக்கு ஹராம் என்றார். எந்த ஒரு வஸ்துவினுடைய அதிக அளவு பாவனை போதை தருமோ அந்த வஸ்துவினுடைய சிறிய அளவு பாவனை ஹராம் என்றார்கள். அந்த ஹராத்தை மட்டும் செய்யாதீங்க. இதுல ரொம்ப கவனமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க. உங்களுக்கு தெரிஞ்சு உங்களோட ஸ்கூல்ல, உங்களோட கிளாஸ்ல, உங்களுக்கு வெளியில, உங்களோட வீட்டுல, உங்களோட தெருவில் யாராவது பாவிச்சா நம்பிக்கையான ஒரு பெரிய ஆளுக்கிட்ட அதை காட்டி கொடுத்துருங்க. இப்படி நடக்குது சார் என்று சொல்லி கொடுத்துருங்க. ஸ்கூல்ல கண்டிப்பா பிரின்சிபல்கிட்ட சொல்லிடுங்க, இப்படி செய்யறா போல தெரியுது, இவங்க 2 பேரும் கிசி கிசிக்காங்க, ஏதோ வாய்க்குள்ள வைக்கிறாங்க, சொல்லி கொடுங்க. காரணம், அந்த வைரஸ் இந்த ஸ்கூல்ல பரவிடக்கூடாது, 4 பேர் பாதிக்கப்பட்டுறக்கூடாது. உங்களோட தெருவு சுத்தமா இருக்கணுமெண்டா காட்டி கொடுங்க. எனவே இந்த போதை வஸ்து பாவனை உங்களோட சப்ஜெக்டிவுக்கு கடுமையான எதிரி. இந்த போதை வஸ்து பாவனை உங்களோட சப்ஜெக்டுக்கு கடுமையான எதிரி. அதுல இருந்து நீங்க என்ன செய்யுங்க, விடுபட்டுருங்க. அடுத்த விஷயம், அஜ்னபி மஹ்ரமி உறவு தொடர்புகள். அது ரொம்ப